சேனல் கவிஷ் குட் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்மஸ்க்கான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். கிறிஸ்மஸ்னாலே நம்ம கேக் தான் ஞாபகம் வரும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு பிஸ்கெட் செஞ்சு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு நான் போர்டில் கொடுத்துருக்கேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு க்ளீன் பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய், 1/2 கப் வந்து பவுடர் சுகர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ், இதை போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நான் நார்மலான விஸ்க் வச்சு தான் நான் பீட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் விஸ்க்லேயே நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா பீட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி இது மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம மைதா, 1 கப்னா மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வெவ்வேறு. ஸோ பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா மைதா மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா உப்பு மாதிரி கொஞ்சம் சரசரன்னு இருக்கும். ஸோ இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம மாவு போட்டதுக்கப்புறம் எப்போவுமே கேக்குக்கு மாவு பிசையும் போது இது மாதிரி இது பண்ணி தான் பிசையணும். இது கேக்கு கிடையாது, ஆக்சுவலி பிஸ்கெட்டு. அதுக்குமே வந்து இப்படி தான் ரொம்ப போட்டு கலக்காமல் இப்படி பிசைஞ்சிடணும். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு, ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும், நிறைய தேவைப்படாது. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தான் பால் தேவைப்படும். ஸோ பால் வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக பிசையணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கையில் தொட்டோம் அப்படின்னா நல்லா உள்ளே இறங்கணும் மாவு, சாதம் மாதிரி. இப்போ இந்த மாவை வந்து ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பேட்டரை இதில் வச்சிடலாம். ஒரு மாவை ஒரு பக்கம் டிவைட் பண்ண மாவை இதில் வச்சுட்டு இன்னொன்று வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ தனியாக இருக்கிறது அது இருக்கட்டும். இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் இருந்துச்சு, ஸோ அதை நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சு நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எசன்ஸ் கலர் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கலர் வேணுங்கிற அளவுக்கு பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு ரெண்டையும் தனித்தனியாக வச்சிடலாம். அதுக்குள்ளேயே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சு நான் எடுத்திருக்கேன். 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்க வேண்டாம். எதுக்காக அப்படின்னா கையில் ஒட்டாமல் நமக்கு உருண்டை பிடிக்க வரணும். ஸோ இது மாதிரி அதில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நான் குட்டி குட்டியாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இது மாதிரி தான். இந்த ரோஸ் கலர்லேயும் இந்த இதுலேயும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். இந்த இதை நம்ம வரிசையாக அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாவில் நமக்கு என்னென்ன ஷேப்பில் டிஃப்ரெண்டான ஷேப்பில் எப்படியெல்லாம் நமக்கு வேணுமோ அது மாதிரி எல்லா ஷேப்லையுமே நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஒரே கலர் வச்சாலும் ஓகே தான், இல்லை வேறு மாதிரி வச்சாலும் ஓகே தான். நம்மளுடைய நம்மளுடைய திங்கிங் தான். நம்ம எப்படி விருப்பமோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி வச்சுட்டு லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பட்டர் பேப்பரில் அடுக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம பேக் பண்ணிட வேண்டியதான். இப்போது நீங்கள் அப்படியே ஒரு மியூசிக்கோட பார்த்துட்டே வாங்க நான் என்னென்ன டிசைனில் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு ஓரங்களை ரெண்டையும் வந்து வேண்டாம், கட் பண்ணிட வேண்டியதான். ஸோ நடுவில் இருக்க அந்த பீஸ் மட்டும் நம்ம பிஸ்கெட்க்கு வச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு தேவைப்படுற ஷேப்லலாம் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இன்னைக்கு ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதை கட் பண்ணி முடிச்சுட்டு
இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தட்டில் எந்த இதில் நீங்கள் பேக் பண்ணுறீங்களோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கிறேன். அந்த பட்டர் ஷீட்டில் இருக்கிற மீதி இருக்க எல்லா மாவுலையுமே இருந்து அந்த ரோஸ் கலர் மாவை தனியாக எடுத்து நான் தனியாக ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி மாவில் சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வரும். அப்படியுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். ரொம்ப பார்த்து கவனமாக தேய்ங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம போடுற லாஸ்ட்டு டிசைன். இன்னும் கூட நீங்கள் நிறைய டிசைனில் நீங்கள் போடலாம். கையில் நல்லா வந்து சன்னமாக தேய்ச்சிட்டு ரெண்டையும் பின்னல் மாதிரி போட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் இதெல்லாம். ஸோ இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நல்லா ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம தேய்ச்சி உள்ளே வச்சிடலாம். இதையும் அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா சமப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் தேய்ச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி இப்போ இந்த ஷீட் கூடவே வச்சு மெதுவாக இதை வந்து உருட்டி விடணும். ஷீட் வந்து பட்டர் ஷீட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்க்கு வச்சுக்கோங்க. பேப்பரில் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ரோல் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேப்பர் சைடை உள்ளே நுழைச்சி விட்டுறலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா போதும், ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வெளியே நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை பேக் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அடிச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு பேனில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே பார்க்க நல்லா தெரியும், நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் உள்ளே வச்சுட்டு ஒரு 20 25 நிமிஷம் 25 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம தாராளமாக இதை வந்து பேக் பண்ணலாம். ஃபுல் லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ வந்து இந்த ஃப்ரீசரில் இருந்தது இல்லையா, ஸோ அதை வந்து வெளியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த பேக் பண்ணுற டைமில் வந்து அது வெளியில் இருந்துச்சு அப்படின்னா இதாகிடும்ட்டு உள்ளே வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம வெளியே இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ண வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். நம்ம அந்த இதை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே லைட்டாக கையில் உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து அதையும் வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான பிஸ்கெட் வந்து அழகாக ரெடியாக இருக்குது. இதை நம்ம பேக் பண்ணி வெளியே எடுக்கிறதா வேலை. க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு. இது டிசைன் போடுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துச்சு அப்படியே. மற்றபடி வந்து நம்ம செய்கிறது எல்லா இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஈஸியான முறையில் தான் செஞ்சோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான். பேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பிஸ்கெட் வந்து ரொம்ப சூப்பராக தயாரிடுச்சு. கொஞ்ச நாளாகவே வந்து என்னுடைய டிவைஸில், நான் ஷூட் பண்ணுற டிவைஸில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கிளிப் வந்து கட்டாய் வருது. ஸோ என்னன்னு தெரியல, கொஞ்சம் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து அதை நான் உடச்சி காட்டும்போது எடுத்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you so much for watching this video. So bye. Thank you.